பிறரின் நிலையில் இருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி. அண்ணன் பாக்கியராஜ் என்ன சொன்னார், எவ்வளவு நகைச்சுவையோடு அது சொன்னார். ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்டுறதுங்கிறது ரெண்டாவது எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினச்சிக்க முடியாது. இதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ மீட்டிங்கில் ஒரு நேரத்தில் சொல்லிக்கிறேன். சிவாசாரி தாவணி கனவுகள் படத்தில் ஒரு சீனி பேர் வரணும், சாமி கும்பிட வரணும். அந்த பூசாரி மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சிவாசாரி உள்ளே வரணும், வந்து நீ வாங்க வராதவங்க வந்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும். அப்போ சிவாசாரி ரெடி ஆகிட்டாரு. அவன் வந்துட்டு டைலாக் ஒன்று, வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பார்த்தாங்க. அவர் சிவாஜி சார் என்ன கேட்டார், பாக்கி யார் பூசாரி எனக்கு அந்த பையன் டைலாக் பார்த்துட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேன் அசிஸ்டண்ட்டுகளை செக், நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேன் கிராப்பின் அப்படின்னா ஆக்ஷன் ஒன்றே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு ரெண்டும் சேர்ந்து வருது ஒழிய இது தனியா அடிச்சுட்டு இது காமியது வரல. ஒன்னா இது சுத்தும் போது இது வரல, இல்லைன்னா இது அடிக்கும் போது இது. அண்ணா அண்ணா சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு. நான் தான் கேட்டேனே பாக்கி, நீ கரெக்டாக செக் பண்ணியா செக் பண்ணி இது எல்லாத்துக்கும் வந்துடாது அப்படி அடிச்சுட்டு பண்ணுறது. அது தினம் பூஜை கீச்சை வீட்டில் பண்ணிட்டு இருந்தா தான் வரும். இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு ஒரு நீ பாட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் ப்ளஸ் சொல்கிற இது கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாதாரண விஷயமா நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. அதே அதுக்கப்புறமா எங்கெங்கேயோ தமிழ்நாட்டில் சுற்றி, அதுக்கப்புறம் ஆந்திராடிலாம் சுற்றி பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு என்னென்ன இந்த சர்வர் வேலை ஒரு ரூபா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போகணும், நீ எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படியாவது உங்களுக்கு பணம் அனுப்பி சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு. இல்லை இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு திரும்பி போகிறது பெரிய அவமானமாக இருக்குது. சினிமாவுக்கு வரலான்ட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்க, எப்படி திரும்பி போகிறது ஒரே அவமானமாக இருக்குன்னு. இல்லை இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அப்பா அவர் சொன்னார், இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு. பார்த்து ஒரு 4-5 டேபிள் இருக்குங்க. ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கு, 4 சேர் போட்டிருக்குங்க. சரி, இந்த 4 சேரு 4 பேர் டேபிளுக்கு 4 பேர் ஒரே மாதிரி ஆளு வர மாட்டாங்க. எவ்வளோ 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து உட்காருவான். ஒருத்தன் வந்தோடனேயுமே அவன் இட்லிம்மா, இன்னொருத்த ஒரே ஒரு காஃபிம்மா, இன்னொருத்த எப்படிம்மா. இந்த 14 பேருக்கு 10 விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீ ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு நீ தோசை அது இதெல்லாம் போட்டான் பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான். ஏடா நான் என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டேன், இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன். அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி. இது மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் பண்ணுறான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனை கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் நடிச்சு பாருங்க. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார். பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார். அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பிறரின் நிலையில் இருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி. அண்ணன் பாக்கியராஜ் என்ன சொன்னார், எவ்வளவு நகைச்சுவையோடு சொன்னார். ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை. அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும், பயிற்சி வேண்டும். சர்வர் வேலை செய்யறதுக்கு ஒரே நேரத்தில் 10 பேர் வருவான், 10 விதமாக ஆர்டர் பண்ணுவான். அது அனைத்தையும் கேட்டு மனசில் ஞாபகத்தில் வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எவன் எது கேட்டானோ அவன்கிட்ட கொடுக்கணும்.
அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய பணி தோழர்களே. பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல. நீ மன்னனாய் வாழ்ந்து விட முடியும் இந்த சமூகத்தில், ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது. திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன், என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது, அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பெரிய அவமானமா இருக்கு, திரும்ப போறது, அதனால நான் அங்கேயே வேலை செய்வேன். அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இருக்கிற அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது. திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கல, நான் திரும்ப போனா ஊர்ல இருக்கிற என்ன நினைப்பான், அது எவ்வளவு பெரிய காயத்தை மனசுல ஏற்படுத்தும். எப்படி நம்ம தலை நிமிர்ந்து வாழ முடியும், மற்ற இளைஞர்களோட எப்படி அங்க நடமாட முடியும், அது எனக்கு பெரிய தலைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆனால் அத்தனை இடங்களிலும், அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே. ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால் தான் இன்குலாப் சொன்னார், நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார்.